ஹலோ கைஸ், நம்ம கையில் இன்னைக்கு ரெண்டு வயர்லெஸ் மைக் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று ஹாலிலேண்டினுடைய லார்க் M2 அப்படிங்கிற மாடல், இன்னொன்று ஃபிட்கியர் X6 அப்படிங்கிற இந்த மாடல். ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் 12,000க்கு நியரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே கடையில் தான் இந்த மைக்கையும் ஜஸ்ட் 950க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த ரெண்டு மைக்கில் எந்த மைக் பெட்டராக இருக்கு அண்ட் ஆல்ரெடி இதனுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருந்ததுனால இந்த ஃபிட்கியர் மைக்கினுடைய ரிவ்யூ அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இப்போ இந்த ஃபிட்கியர் மைக்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் கேஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. பட் இந்த சார்ஜிங் கேஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஹாலிலேண்ட் லார்க் M2 அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு மீடியம் குவாலிட்டியில் தான் இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. பட் இதனால் கொஞ்சம் சார்ஜ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். இதுக்குள்ளே ரெண்டு மைக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, தென் ஒரு ரிசீவர் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரிசீவர் அப்படிங்கிறது டைப் சியில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை தவிர்த்து எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக லைட்டனிங் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் அடாப்டர் மாதிரி கொடுத்ததுனால நீங்கள் இந்த டைப் சியில் கனெக்ட் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நமக்கு வந்து ஹாலிலேண்ட் லார்க் M2வில் தனித்தனியாக ரிசீவர் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பொறுத்தவரைக்கும் ஒரே ரிசீவர் தான், பட் நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணி தான் ஐஃபோனில் யூஸ் பண்ண முடியும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ரிசீவர் அப்படிங்கிறதையுமே கொடுக்கல. ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இதை தவிர்த்து ஒரு சின்ன டைப் சி கேபிள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய குவாலிட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 100 150 ரூபாய்க்கு பவர் பேங்க் வாங்கினா ஒரு சின்ன கேபிள் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஆஸ் யூஷுவல் அதில் கொடுக்குற மாதிரியே ஒரு சுருக்குப்பை அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இப்போ மைக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மைக்கில் சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து ஸ்ட்ராங்காக தெரியும். தென் பேட்ரி வந்து குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர்த்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சிம்பிள் அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல இண்டிகேட் ஆகும். இதை தவிர்த்து மைக்கை வந்து நீங்கள் மியூட் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஸோ அதில் வந்து மைக்கை மியூட் பண்ணி வைக்க முடியாது. ரெண்டு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க லார்க் M2வில். நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிக்க முடியும், நார்மல் மோட்டில் வச்சுக்க முடியும், அதில்னா லாங் ப்ரெஸ் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிக்க முடியும். பட் இதை தவிர்த்து இதில் மொத்தமாக 4 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த மைக்கில் நம்ம ஷர்ட்டில் ஏதாவது வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளிப் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப்பை யூஸ் பண்ணியும் வச்சுக்க முடியும். இதை தவிர்த்து மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால மேக்னெட்டை யூஸ் பண்ணியும் நம்மளுடைய ஷர்ட்டில் வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். பட் மேக்னெட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் லார்க் M2வில் எந்த அளவுக்கு மேக்னெட் குவாலிட்டி இருக்குமோ அதே அளவுக்கு மேக்னெட் குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இப்போது கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் அப்படிங்கிறது லார்க் M2னுடைய இந்த மைக்கில் தான் கேட்டுட்ருக்கீங்க. பட் இதுக்கடுத்து நான் வந்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி இதில் எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் இங்கே மைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்காக டைப் சி சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. தென் கீழே 2 பின் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக சார்ஜ் போடுறதா இருந்தால் சார்ஜரில் கனெக்ட் பண்ணியும் சார்ஜ் போட்டுக்க முடியும். இல்லை சார்ஜிங் கேஸில் வைக்கிறீங்க அப்படின்னா கேஸில் இருக்கக்கூடிய சார்ஜர்லையுமே சார்ஜ் ஆகும். பட் இருந்தாலும் டோட்டல் பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்க 5 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் அடுத்தடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த ஃபிட்கியர் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கேட்டுட்டு இருக்க வாய்ஸ் அப்படிங்கிறது இந்த மைக்கில் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மைக்கை வந்து இப்போ மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ண உடனே அங்கே ரிசீவரில் வந்து 2 லைட்டுமே ஆன்லேயே இருக்கு. பட் லார்க் M2வில் வந்து 2 டாட் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த மைக் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டாட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரா காட்டும். அதே சமயத்துல இதுல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க நீங்க ஜஸ்ட் பாக்ஸ்ல இருந்து மைக் எடுத்ததுமே மைக் அப்படிங்கிறது ஆன் ஆயிடுது. அதே சமயத்துல நீங்க ஜஸ்ட் அந்த ரிசீவரை வந்து மொபைல்ல பிளக் பண்ண உடனே இங்க வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான அந்த சிம்பிள் அப்படிங்கிறதுமே ஆன் ஆயிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிளிங்க் ஆயிட்டு இருந்திருக்கும், பட் இப்போ வந்து கண்டினியூஸா அந்த லைட் அப்படிங்கிறது ஆன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ்ல இருந்து எடுத்த உடனே ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணாம அதுவே கனெக்ட் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இந்த பட்டன் வந்து சிங்கிள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மைக் வந்து மியூட் ஆயிருது. அதே சமயத்துல டபுள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகுது. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் அப்படிங்கிறது நீங்க நாய்ஸ் கேன்சலேஷன்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சேம் டைம் எந்தெந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆன் பண்றோமோ அந்தந்த ஃபங்க்ஷனுக்கான லைட் அப்படிங்கிறதும் இங்க இண்டிவிஜுவலா தனித்தனியா உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ தெரியும், அதை வச்சு ஈஸியா என்ன மோட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தென் நான் முன்னையே சொன்ன மாதிரி பேட்டரி ஒருவேளை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதையும் இண்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு லைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இந்த லைட்டினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அக்யூரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன ஏரியாக்குள்ளேயே அந்த லைட் அப்படிங்கிறது செப்பரேட்டா கொடுத்தது, கிளியரா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கிறது கொஞ்சம் லுக் வைஸ் பார்க்கும்போது பெட்டராகவே இருக்கு. மற்றபடி சைஸ் அப்படின்னு பார்க்க லார்க் M2 விட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளிப்பை நீங்க தனியா எடுத்தும் எங்கேயாவது பாக்கெட்ல வச்சுட்டு யூஸ் பண்ண முடியும். தென் மேக்னெட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா
அது கிட்டத்தட்ட ஒரு 12,000 பட்ஜெட்டுக்கு வாங்கியிருந்தோம். இது ஜஸ்ட் ஒரு 950 ரூபாய் அப்படிங்கும்பொழுது 950 ரூபாய்க்கு நியர்லி அதிக அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நல்ல விஷயமா தான் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன்ல எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறதையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இருக்க குவாலிட்டி எப்படி இருக்கு, முன்ன இருந்த குவாலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் ஆரம்பத்துல நீங்க கேட்ட அந்த மைக்கினுடைய அதாவது லார்க் M2 குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் 950க்கு இந்த மைக்கினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடியே லைட்டா செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஓகேவா தான் தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது தனியா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்க. நான் வேணும்னா அடுத்து ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாக்குறேன். இன்கேஸ் இந்த மைக் நீங்க பை பண்ணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் மேல டேக் பண்றேன். ஜஸ்ட் அங்க கிளிக் பண்ணியும் பை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வகையில நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.